பிரஜஸ்பில் பிரியமான இறை உறவுகளே, நாங்கள் திருவருகை காலத்தின் முதலாவது வாரத்தின் திங்கட்கிழமைக்குள் காலடி பதிக்கின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து நம்பிக்கையின் பாதையிலே நாங்கள் பயணிக்க எங்களுக்கு அழைப்பு விடுத்து நிற்கின்றார். இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், நூற்றுவ தலைவன் ஜேசுவிடம் வந்து என்னுடைய பையன் முடக்குவாதத்தால் வேதனையுற்று படுத்து கிடக்கிறான் என்று ஆண்டவரிடம் சொல்லுகின்றார். ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகின்றார், நான் வந்து அவனை குணமாக்குவேன், நான் வந்து அவனை குணமாக்குவேன். நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை, நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை, நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையோடு நாங்கள் வாழ வேண்டும். எங்களுடைய உள்ளத்திலே வேண்டுதல்கள், தேவைகள், மன்றாட்டுக்கள், இவைகளெல்லாம் ஆண்டவரிடம் எங்களை அழைத்துச் செல்லுகின்றது. எங்களுடைய வாழ்க்கையிலே நோய்களாலும் நொடிகளாலும் நாங்கள் அலக்களிக்கப்படுகின்றோம். நம்பிக்கையோடு நாங்கள் ஆண்டவரிடம் செல்லுகின்ற பொழுது ஆண்டவர் தன்னுடைய அருளாலும் ஆசீராலும் வரப்பிரசாதங்களினாலும் எங்களை நிரப்புகின்றார். அதுதான் ஆண்டவருடைய முழுமையான ஆசீர்வாதமாக இருக்கின்றது. எங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய தேவைகளோடும் வேண்டுதல்களோடும் விண்ணப்பங்களோடும் நாங்கள் ஆண்டவரிடம் செல்லுகின்ற பொழுது ஆண்டவருக்கு தெரியும் எங்களுடைய விண்ணப்பங்கள் என்ன, எங்களுடைய வேண்டுதல்கள் என்ன, எங்களுடைய மன்றாட்டுக்கள் என்ன, எங்களுடைய உள்ளத்தின் வெளிப்பாடு ஆண்டவருக்கு தெரியும். எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர், எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளுகின்ற ஆண்டவர் எங்களுக்கு தன்னுடைய அருள் வளங்களை பொழிந்து எங்களை தன்னுடைய நம்பிக்கையின் பாதையிலே அழைத்து நிற்கின்றார். அசையாத நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் செல்லுவோம், ஆசீரை பெற்றுக்கொள்ளவும், எங்களை இருக்கக்கூடிய நோய் நொடிகள் அனைத்தும் அகன்று விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், தேவைகள் நிறைவேற நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை நோக்கி நாங்கள் மன்றாடிக்கொண்டே இருப்போம். அன்னை மேரி மூலமாக நம்பிக்கையாளர்களாக நாங்கள் மாற்றம் பெற இன்றைய இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவிகள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.